वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்தில் பகவத்கீதையோட 10வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். துரியோதனன் தன் வாயால ஒத்துக்கிறான். அவ்வளோ கர்வம் இருந்தாலும் அவ்வளோ அகங்காரம் இருந்தாலும் அந்த சத்தியம் அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன சொல்றான்னா, அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் துவிதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். நம்ம பக்கம் கௌரவ சேனையில 11 அக்ஷௌஹிணி படை இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அது ஒரு இன்கம்ப்ளீட்டா தெரியுது. பூர்ணத்தை இல்லை. இந்த பக்கம் ஏதோ ஒரு குறை தெரியுது. ஆனா அந்த பக்கம் 7 அக்ஷௌஹிணி படை மாத்திரம் இருந்தாலும் கணக்குப்படி பார்த்தா 4 அக்ஷௌஹிணி கம்மி தாங்க. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பரிபூர்ணமா இருக்கு. அந்த பரிபூர்ணத்துக்கு காரணம் பகவானோட சாநித்தியம். இப்போ பகவான் ஏன் பாண்டவாள் பட்சத்தை சேர்ந்துட்டார்ன்றதுக்கே ஒரு கதை உண்டு. யுத்தம் நடக்க போறதுன்னு நிச்சயம் ஆயாச்சு. அப்போ துரியோதனன் அர்ஜுனன் 2 பேரும் பகவான் கிட்ட போற ஒரு சகாயம் கேட்கறதுக்கு. 2 பேரும் என்ன சொல்றா, நீங்க எங்க 2 பேருக்கும் சகாயம் பண்ணணும். அதனால பகவான் கிட்ட ஒரே நேரத்துல போற. இப்போ பகவான் படுத்துன்னு இருக்கார். சாந்தாகாரம் புஜகன சயனம்னு தியான ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி அப்படியே பிரசாந்தமா மத்தியானம் படுத்துன்னு இருக்கார். துரியோதனன் பரம கர்வத்தோட பகவானோட தலை கிட்ட போய் உட்காரு. அர்ஜுனன் ரொம்ப பணிவோடு பகவானோட காலு கிட்ட போய் உட்காரு. இப்போ சாதாரணமா நம்ம படுத்துன்னு இருக்கும்போது கண்ணை திறந்தோன்னா நம்ம காலு கிட்ட யார் இருக்காளோ அவளை தான் தெரியும். தலை பின்னாடி இருக்கிறவா பின்னாடி இருப்பா. அதனால டக்குன்னு அவளை பார்க்க மாட்டோம். நம்ம கால் கிட்ட யார் இருக்காளோ அவளை தான் பார்ப்போம். அதே மாதிரி பகவான் கண்ணை முழிச்ச உடனே அர்ஜுனனை தான் பார்த்தேன். அப்போ 2 பேரும் வாங்கோ என்ன விஷயம்னு எல்லாம் கேட்டு இப்போ சொன்னா, நீங்க 2 பேருக்கும் சகாயம் பண்ணணும், பக்ஷபாதம் பார்க்கப்படாது. பகவான் சொன்னார், சரி, உங்க 2 பேர்ல ஒருத்தனுக்கு என்னோட முழு நாராயணி சேனையவே நான் தரேன். என்னோட முழு சைன்யம் உங்களோடு தான், அப்படியே எடுத்து கொடுத்துரு. இன்னொருத்தனுக்கு நான் வருவேன், ஆனா நான் ஆயுதங்களையே எடுக்க மாட்டேன். ஒருத்தனுக்கு நான் மாத்திரம் நிராயுத பாணியா வருவேன், இன்னொருத்தனுக்கு என்னோட முழு நாராயணி சேனையவே கொடுத்துருவேன். இப்போ முதல் சாய்ஸ் அர்ஜுனனுக்குன்றார் பகவான். துரியோதனனுக்கு உடனே டென்ஷன். முதல் சாய்ஸ் அவனுக்கு விட்டா அவன் நாராயணி சேனையில விட்டுன்னு போயிடுவானே, நம்ம இந்த நிராயுத பாணியான கிருஷ்ணனை வச்சுன்னு என்ன பண்ணாருன்னு அதையே நீங்க அர்ஜுனனுக்கு முதல் சாய்ஸ் கொடுக்குறேன்னு கேட்க. இப்போ பகவான் சொல்றார், நீங்க 2 பேரும் சேர்ந்துதான்ப்பா வந்தேன், ஆனா நான் முதல்ல பார்த்தது அவனை தான். இன்னொரு விஷயம், உங்க 2 பேர்ல அர்ஜுனன் தான் சின்னவன். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்னவாளுக்கு, வயசுல சின்னவாளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வழக்கம். இப்போ துரியோதனுக்கு ஒரே டென்ஷன். இவன் நாராயணி சேனையை கேட்டுடுவானே, நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் திருன்னு முழிச்சுன்னு இருக்கும்போது அர்ஜுனன் வாயை திறந்து பேசுகிறான். பகவானே, எனக்கு நாராயணி சேனை வேண்டாம், நீங்கள் மாத்திரம் வாங்க போகிறோம். எனக்கு நீங்கள் என் பக்கத்தில் இருந்துட்டா போகிறோம். இப்போ துரியோதனன் நினச்சிக்கிறான், சரியான முட்டாள், ஒரே ஒரு ஆள், அதுவும் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். யுத்தத்தில் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு ஆளை இவன் தேர்ந்தெடுத்திருக்கான். முழு சேனை நம்மளுக்கு கிடைச்சது, நம்மளுக்கு இன்னைக்கு பரம பாக்கியம்னு ரொம்ப சந்தோஷமா அர்ஜுனனை முட்டாள்னு நினைச்சுட்டு துரியோதனன் அங்கேருந்து கிளம்புறான். ஆனா இன்னைக்கு யுத்த பூமியில தான் துரியோதனனுக்கு தெரியறது, அந்த ஒரு பகவத் சாநித்தியத்தினால இப்போ அந்த சைன்யம் பரிபூர்ணமா தெரியறது. நம்ம இங்க எவ்வளோ ஆன படை, குதிரை படை, சைன்யம் என்னத்தை சேர்த்தாலும் இங்க ஒரு பூர்ணத்தையே வரமாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி வெளி விஷயங்களை நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுட்டாலும் பூரணத்தை வராது. ஏன்னா ஆசைன்றது மேல மேல போயிட்டே இருக்கும். ஆனா எப்போ நம்ம வாழ்க்கையில பகவான் வராரோ கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த பூர்ணதை வரும். பகவான்றது என்னன்றத பாகவதம் சொல்லுறது. இந்த பகவான் பகவான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, பகவான்னா யாரு, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் பாகவதம் சொல்றது. வதந்தி தத் தத்துவவிதா தத்துவம் யத் ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்ட ஞானிகள் என்ன சொல்றானா,
தத்துவம் எத் ஞானம் அத்வயம். இந்த அத்வயமான ஞானம். இங்க பிரம்மத்தை தவிர ரெண்டாவது ஒரு வஸ்துவே இல்லை. ஏகமேவாத்வயம் பிரம்ம நேஹநானாஸ்தி கிஞ்சன. இங்க அந்த பிரம்மத்தை தவிர, இந்த சைத்தன்யத்தை தவிர வேற ரெண்டாவது வஸ்துவே இல்லை. மற்ற தெரியறதெல்லாம் வெறும் ஒரு தோற்றம் தான். அந்த அத்வயமான ஞானம், இதுதான் தத்துவம். இதுக்கு பிரம்மம் அப்படின்றது நம்ம கொடுக்கிற ஒரு பேர், பிரம்மேதி. பரமாத்மேதி, பரமாத்மா அப்படின்றது நம்ம கொடுக்குற ஒரு பேரு. பகவான் இது சப்தத்தை, பகவான் அப்படின்றது நம்ம கொடுக்கறது ஒரு பேர் தான். இப்போ இந்த அத்வய ஞானத்துக்கு பிரம்மம் அப்படின்றதும் ஒரு பேர் தான், பரமாத்மா அப்படின்றதும் ஒரு பேர் தான், பகவான் அப்படின்றதும் ஒரு பேர் தான். இந்த ஞானத்தை அடையறதுனால தான் நம்ம பரிபூர்ண திருப்தியை அடைய முடியும். இதுக்கு உபனிஷத் ஒரு கால்குலேஷன் போட்டு நம்மளுக்கு காட்டுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பூர்ணத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் உலகத்துல தேடிட்டு இருக்கோம். அப்போ உபனிஷத் ஒரு பிக்சரை நம்மளுக்கு போட்டு காட்டுது. நம்ம எங்கெல்லாம் சந்தோஷத்தை தேடுறோமோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு காட்டுறது. ஒருத்தன் இருக்கான், இமேஜின் பண்ணிக்கோங்க. அவன் எப்படி இருக்கான்னா, நல்ல சின்ன வயசு, யுவாசியாத், நல்ல சின்ன வயசு. ஏன்னா வயசாக ஆக உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது, மனசு சஞ்சலமாயிடுது. அதனால நல்ல சின்ன வயசு, நல்ல படிச்சிருக்கான், ஆஷிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, நல்ல உடம்புல நல்ல சக்தி இருக்கு. தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணாஸ்யா, இந்த உலகத்தோடி ஃபுல் சம்பத் அவனோடது. சர்வா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சொத்துக்கும் அவன் தான் அதிபதி. இப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். சின்ன வயசு, உடம்புல நல்ல சக்தி இருக்கு, நல்லா படிச்சிருக்கான், நல்ல மனசு. இதுக்கு மேல உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தும் இவனுக்கு சேர்ந்தது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சாலே நம்ம அதை பிரம்மானந்தம்னு சொல்லிடும். நான் சத்சங்கத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். இதை சொல்லிட்டு வரும்போதே நிறைய பேர் மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆஹா, என்ன ஒரு வாழ்க்கை, சின்ன வயசு, உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு, அவ்வளோ அளவில்லாத சொத்து. இப்படி இருந்தா சுத்தி ஜனங்கள் மற்ற எல்லாமே வந்துடும். இது ஒரு 4 எக்ஸாம்பிள உபனிஷத் கொடுக்கறதே தவிர, இது இருக்குன்னா உபலட்சணமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, லோகத்துல ஒருத்தன் சந்தோஷத்துக்காக எந்த விஷயத்தெல்லாம் நாடுறானோ அந்த எல்லா விஷயமும் இவன்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. ச ஏகோ மானுஷ ஆனந்த, இதுதான் ஒரு மனுஷ்ய ஆனந்தம். அதனால மனுஷ்ய ஆனந்தம்னு உபனிஷத் சொல்றது, நம்ம தினசரி வாழ்க்கையில அனுபவிக்கிற இந்த கொஞ்சம் ஆனந்தத்தை மனுஷ்ய ஆனந்தம்னு உபனிஷத் சொல்லலை. த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஹியூமன் லைஃப்னு நீங்க ஒன்று இமேஜின் பண்ணிட்டேன்னா, அதுல எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து, குடும்பத்துல பிரச்சனை இல்லை, சரீரத்துல பிரச்சனை இல்லை, மனசு சந்தோஷமா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நிறைய சொத்து சம்பத்து, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தனுக்கு இருந்தால், இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையறது ரொம்ப துர்லபம். அதுவும் கிடைச்சாலும் கொஞ்ச நாள் நிக்குமே தவிர அதுக்கு மேல நிக்காது. ஆனா இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை தான் ஒரு மனுஷ ஆனந்தம்னு சொல்லுது. இந்த மாதிரி 100 மடங்கு இமேஜின் பண்ணிக்கும். இந்த ஒரு மடங்கே நம்மளால முழுசா இமேஜின் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு பரமானந்தம். அதை 100 மடங்கு பண்ணோம்னா ச ஏகோ மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தா. நம்ம மேல் லோகங்களுக்கு போக போக அந்த ஆனந்தமும் ஜாஸ்தி ஆயிண்டே போறது. ஏன்னா 3 விஷயங்கள் உண்டு. ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுனா, ஒன்று அந்த வஸ்து, 2வது நம்ம இந்திரியம், 3வது வாதாவரணம், அதாவது என்விரான்மெண்ட். இப்போ யாரோ ரொம்ப நல்லா வீணை வாசிக்கிறான்னா, நம்மளுக்கு காது கேட்காதுன்னா பிரயோஜனமே இல்லை, அது நம்மளால அனுபவிக்க முடியும். இல்ல அவ ரொம்ப நல்லா வீணை வாசிக்கிறா, நம்மளுக்கும் காது நல்லா கேட்கறது, ஆனா இவ மெயின் ரோட்ல உட்காந்து வீணை வாசிச்சுட்டு இருந்தா டிராஃபிக் சத்தத்துல ஒண்ணுமே கேட்காது. இல்ல நல்ல சபாங்கணத்துல உட்காந்து வீணை வாசிக்கிறா, நம்மளுக்கும் காது நல்லா கேட்கறது, ஆனா அந்த வீணை வாசிக்கிறவாளுக்கு ஒழுங்கா வாசிக்கவே தெரியலைன்னா அப்பவும் நம்மளால அதை அனுபவிக்க முடியாது. இப்போ என்னெல்லாம் வேணும்? அந்த விஷயம் நல்லா இருக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான இந்திரியம் நல்லா இருக்கணும், அப்புறம் அதுக்கு உண்டான வாதாவரணமும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்வர்க்க லோகங்களுக்கு மேல போக 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 என்ன ஆகும்னா, இங்க வெறும் நம்மளுக்கு தெரிஞ்ச மனுஷ லோகத்துல இருக்கிற சங்கீத வித்வான்கள் தான் இருக்கா. ஆனா அங்க கந்தர்வாளெல்லாம்
வீணை வாசிப்பா, வயலின் வாசிப்பா. அது கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். அங்க இருக்கிற சரீரம் எப்படின்னா, இந்த சரீரத்தோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சரீரம். அதனால நம்ம இந்திரியங்களும் நல்ல சக்தி வாய்ந்ததா இருக்கும். நல்லா அனுபவிக்கும். அங்க இருக்கிற வாதாவரணமும் அப்படி இருக்கும். அதனால மனுஷ லோகத்திலேருந்து ஒரு லோகம் மேல மனுஷ கந்தர்வ லோகத்துல ஒரு மனுஷ கந்தர்வன் அனுபவிக்கிற ஆனந்தம் வந்து இந்த மனுஷ ஆனந்தத்தோட 100 மடங்கு +100 இல்ல மல்டிப்ளைட் பை 100. ஆனா உபனிஷத் ஒரு ஒரு இடத்துலயும் திருப்பி திருப்பி சொல்றது ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமஹதஸ்ய. யார் ஒருத்தன் ஸ்ரோத்ரியன் இந்த சாஸ்திரங்களை நல்லா படிச்சு புரிஞ்சுன்னு இருக்கானோ, யார் ஒருத்தனுக்கு ஆசைன்றது இல்லையோ அவனுக்கும் இந்த ஆனந்தம் உண்டு. ஒண்ணு நம்ம மனுஷ கந்தர்வ லோகத்துக்கு போய் நிறைய புண்ணியம் பண்ணி மனுஷ கந்தர்வனா ஒரு ஜென்மம் கிடைச்சு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இல்லாட்டி இங்கேயே இப்போவே நல்ல சாஸ்திரங்களை படிச்சு அந்த ஞானத்தை அடைஞ்சு ஆசைகள் அற்று போன ஒரு ஞானி இங்கேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். இப்போ 100 மடங்கோட நிக்கல, திருப்பி இன்னொரு ஒரு 100 மடங்கு வருது. தேயசதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா சயேகோ தேவ கந்தர்வானாம் ஆனந்தா. இப்போ மனுஷானந்தம் என்னன்னு பார்த்தாச்சு, 100 மடங்கு மனுஷ கந்தர்வனோட ஆனந்தம், அதுக்கு 100 மடங்கு திருப்பி மல்டிப்ளைட் பை 100 வந்து தேவ கந்தர்வனோட ஆனந்தம். திருப்பி உபனிஷத் சொல்லுது ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய. அந்த தேவகந்தர்வனோட ஆனந்தத்தையும் ஒரு ஞானி அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் பித்ருநாஞ்சிர லோகானாம் ஆனந்தா, பித்ருலோகத்துல இருக்கிற ஆனந்தம். அதுக்கப்புறம் ஆஜானஜானான் தேவானாம் ஆனந்தா, அப்புறம் கர்மதேவன், அப்புறம் தேவன், அதுக்கப்புறம் இந்திரன், அப்புறம் ப்ரஹஸ்பதி, அதுக்கப்புறம் பிரஜாபதி. இந்த ஒரு ஸ்டேஜ்லயும் ஆனந்தம் 100 மடங்காருது. அப்புறம் கடைசியில பிரம்மண ஆனந்தா, பிரம்மானந்தம் அப்படின்றது குறிக்கப்படுறது. அது வரத்துக்குள்ள அந்த நம்பர் எவ்வளோ பெருசா இருக்குன்னா, நம்ம மனுஷானந்தம்னு என்ன சொன்னோமோ தட் மல்டிப்ளைட் பை 10⁻20. 1 ஃபாலோட் பை 20 ஜீரோஸ். ஒன்று எழுதிட்டு 20 வாட்டி ஜீரோ எழுதினா எவ்வளோ பெரிய நம்பர் வருமோ அதுதான் பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தத்தையும் இந்த ஞானி அனுபவிக்கிறான். இப்போ நம்ம வந்து மனுஷ கந்தர்வ லோகத்துக்கு போய் தேவகந்தர்வனாய், பித்ரு லோகத்துல போய் கர்மதேவனாய், தேவனாய், இந்திரனாய், ப்ரஹஸ்பதியாய், பிரஜாபதியாய், இல்ல பிரம்ம பதவி கிடைச்சாலும் எந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமோ அதுக்கு மேல இருக்கிற ஆனந்தத்தை ஒரு பிரம்மஜானி அனுபவிக்கிறான். அங்கதான் நிறைவு வருது. இங்க ஒரு ஒரு லோகமா போயிட்டே இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் அது ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு பதிலா இங்கவே இப்போவே அந்த ஞானத்தை அடைஞ்சோம்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு திருப்தி. மனுஷாலால இமேஜின் கூட பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஆனந்தத்தை நம்ம இங்கே அடையலாம். அந்த ஆனந்தத்துக்கு தான் பகவான்னு நம்ம ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறோம். அதனால லோகத்தை பிடிச்சிக்காம ஏன் அத்தியாத்மத்துக்குள்ள ஒருத்தன் வரான்னா, நிறைய பேர் யோசிப்பா லோகத்துல எவ்வளோ சுகங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு காஷாய வஸ்திரத்தை கட்டிண்டு மொட்டை அடிச்சுண்டு கல்யாணத்துக்கு வர மாட்டேன், சதாபிஷேகத்துக்கு வர மாட்டேன், அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன்னு ஏன் இவ இப்படி உட்காந்துட்டு இருக்கா? இவாளுக்கு என்ன சந்தோஷமா இருக்க ஆசை இல்லையானா, அந்த சந்நியாசி பார்த்துருக்கிற சந்நியாசத்தை ஒரு லௌகிக்கனால இமேஜின் கூட பண்ணிக்க முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஆனந்தத்தை அவன் பார்த்ததுனால இந்த ஆனந்தம் எல்லாம் அவனுக்கு ரொம்ப துச்சமா தெரியறது, அல்பமா தெரியறது. நால்பே சுகம் அஸ்தின்னு உபனிஷத் சொல்றது. இந்த அல்ப விஷயங்கள்ல எல்லாம் சாஸ்வதமான சுகம் இல்லைப்பா. இப்போ வரா மாதிரி இருக்கும், திடீர்னு போயிடும். அந்த பூமால தான் சுகம் இருக்கு. அந்த அளவில்லாத ஆனந்த கடல் சச்சிதானந்த சைதன்யத்தை ஹிருதயத்துல தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் பரிபூர்ணத்தையும் அடைய முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாலும் கடைசியில பார்த்தா அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை தான் தேடுறோம். அந்த ஒரு பூர்ண திருப்தி வரணும். ஆனா லோகத்துல என்ன பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த திருப்தி வரா மாதிரி இருக்கு, அப்புறம் போயிட்டு. உபனிஷத் சொல்றது பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதः கிருதேன தத்விஜானார்த்தம் சுகுருமேவாபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். உலகத்தெல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்தாச்சு. இங்க சுகம் கிடைக்கும், அங்க சுகம் கிடைக்கும்னு எல்லாத்தையும் பரீட்சை பண்ணினப்புறம் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, இங்க எங்கேயும்
நான் தேடின்னு இருக்கிற அந்த பரிபூர்ண நிறைவு கிடையாது. அது ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுல மாத்திரம்தான் இருக்கு. அது பகவானை ஆசிரியச்சு வாழறதுல மாத்திரம்தான் இருக்கே தவிர வேற எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவ.